குட் மார்னிங் ஜீவிதா. வெரி குட் மார்னிங் பிரீத்தி. ஓகே ஜீவிதா, ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டா வந்திருக்கீங்களே. இன்னுமே பிரைட்டா கிரீனா வந்திருக்கீங்களே. நம்ம மாத்தி மாத்தி நம்மளே சொல்லிக்க வேண்டியதா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேத்து பேசின அதே டாபிக் தான் பேச போறோம். அதாவது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ். நம்ம நிறைய ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அதுவும் கூஸ் பம்ப்ஸ் வர அளவுக்கு அப்படியே மெய் சிலிர்த்து போற மாதிரி சூப்பரான எஸ் அந்த மாதிரி சூப்பரான ஃபேக்ட்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். பிரீத்தி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கனவுல பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு கனவுல இது வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்காங்க? கனவுல வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம ஆபீஸ் வந்திருக்கு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், தனியில வேற நிறைய வித்தியாசமா வந்து ஸ்ட்ரேஞ்சா வந்திருக்கு. ஓகே, வித்தியாசமா வந்திருக்கு. அண்ட் சில சமயம் வந்து உனக்கு கனவுல வந்து நான் உன்னோட ஃபேமிலிஸ் டெய்லி கூட பழகுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க தான் வருவாங்க. ஸோ நீ அதனால மறுநாள் கூட போய் சொல்லலாம். அந்த கனவு ஞாபகமா இருந்துச்சுன்னா மறுநாள் போய் சொல்லலாம், இன்னைக்கு நீ என் கனவுல வந்த அப்படி இப்படின்னு. பட் யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் கனவுல வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நீ பார்த்த ஃபேஸாவே இருந்திருக்காது. பட் அவங்கள நீ மீட் பண்ணாலுமே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது, நீங்க என் கனவுல வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. ஓகே, பட் ஆனா ஒரு சில பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இன்சிடென்ட் ஏற்கனவே நடந்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, அது இன்சிடென்ட் நான் சொல்றது ஒரு பர்சன். அந்த ஃபேஸ் வந்து ஏன்னா ஆயிரக்கணக்கான பேரை நம்ம வந்து மீட் பண்றோம். அண்ட் நம்ம கனவுலயும் அந்த மாதிரி வருது. திடீர்னு நமக்கு யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் கனவுல வருவாங்க. அவங்கள வந்து உன்னால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது அப்படின்னு இந்த ஆய்வுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்குமா. ஓகே, அது நீ ஒத்துதான் ஆகணும். எல்லாரும் நம்ம இளைய தளபதி ஆயிடுவாங்களா, அவர் கனவுல அந்த ரொம்ப கண்டுபிடிச்ச மாதிரி. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய நாளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 29/6/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:54 ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி ஏகாதசி. நட்சத்திரம் அஸ்வினி. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் மதியத்திற்கு பின் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. ஜீவிதா, இந்த கனவே பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமா கனவுகள் வரும். ஆனா ஒரு சில பேர் வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு கனவே வந்தது இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு கனவே லைஃப்ல வந்தது இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. என் ஸ்கூல் மேட்சே நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து அப்படி கனவே வராதவங்களை என்ன சொல்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐதர் அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அவங்க வந்து நல்ல சைக்காட்டிஸ்ட போகணும் அப்படின்றாங்க. இல்லைன்னா வந்து அவங்களுக்கு நிறைய வந்து மெமரி லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு கனவு வந்திருக்கும், பட் மறுநாள் காலையில் எழுந்த உடனே மறந்துடும். நீங்க சொன்ன மாதிரி நேற்று சொன்னீங்க 5 மினிட்ஸ் ஞாபகம் இருக்கும் நீங்கள, ஆனா அந்த 5 மினிட்ஸ்க்கு ஞாபகம் இல்லாம உங்களுக்கு டக்குன்னு மறந்துடுமா. ஸோ அதனால கனவு வந்துச்சு, நம்ம கனவுல இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதே மறந்துடுவாங்க. கனவு வராதது ஒரு நோய். ஆமா. ஓ மை காட், சோ சேட் இல்லையா? பரவாயில்ல, நல்ல நமக்குலாம் நிறைய நமக்குலாம் வருது. எனிவே ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க பிரீத்தி. ஓகே, இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா, நம்ம லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் இருக்கு இல்லையா, அந்த பேருக்கான காரணமும் அதுக்கான சோஸ்திரமும் சொல்றதுக்காக நம்ம இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்கார். பார்த்தலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சரஸ்ட நாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேற்றினை பெற்றிருக்கிறோம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களிலே தேவியினுடைய திரு உருவ வர்ணனையிலே தேவியினுடைய அழகிய மார்பினை நாம் சிந்திக்கக்கூடிய பேற்றினை பெற்றோம். அந்த மார்பினை மீண்டும் சொல்லுகிறது இந்த நாமம். ஓம் நாபியாலவால ரோமாலி லதாபல குசத்தையே நமக என்கின்ற திருநாமம். தேவியினுடைய அழகான திருமேனியிலே அவளுடைய இடையிலிருந்து தோன்றியிருக்கக்கூடிய மெல்லிய ரோமக்கொடியிலே பழுத்த
இரு மார்பகங்களை கொண்ட பராசக்திக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். தேவியினுடைய 2 திரு மார்புகளை பற்றி சொன்னால் அது எதுவாக இருக்கிறது? உலகிலே நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த 2ம் ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம் என்று சொல்லக்கூடியது. போலே அவர்களுக்கு என்ன கிடையாது? உதிரம் கிடையாது, மலம் கிடையாது, சிறுநீர் கிடையாது, சதை கிடையாது. இதையெல்லாம் நாம் நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலே எடுத்து செல்ல வேண்டும். இந்த உடல் போலே வியர்வை கிடையாது, துர்நாற்றம் கிடையாது. அவையெல்லாம் இந்த உலகத்திலே நம்முடைய கற்பனையை கடந்த விஷயங்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கிறது? ஞான ஸ்வரூபம்தான் இருக்கிறது. எப்படி ஒரு ஆலயத்திற்குள்ளே நாம் கொண்டு செல்லக்கூடிய கற்பூரம் திரும்பி வராமல் அங்கேயே கரைந்து போய் விடுகிறதோ, அதுபோல ஞானானுபவ களஞ்சியமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய புரிதலுக்காக பெரியவர்கள் ஆகம சாஸ்திரத்தின்படியாக இந்த உருவங்களை எல்லாம் ஆகமத்தின்படியாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகையினாலே தான் இந்த உருவத்தினுடைய வர்ணனையை அவர்கள் சொல்லுகிற பொழுது வாக்தேவிகள் தேவியினுடைய 2 மார்பை மீண்டும் சொல்லுகிறார்கள். தேவியினுடைய அழகான அந்த உடலிலே நடுவிலே தோன்றக்கூடிய ரோமக்கால்களிலே இருந்து முளைத்த 2 கனிகளாக இருக்கக்கூடிய மார்பகங்கள். அந்த 2ம் ஒன்று பரஞானம், மற்றொன்று அபரஞானம். அதிலே இருந்து பால் பருகியவர்கள், அதிலே இருந்து அந்த பாலை எடுத்து பருகியவர்கள் யார் என்று கேட்டால் ஆதிசங்கர பகவத்பாதரமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. ஆதிசங்கரர் ஒரு நாள் தந்தையும் தாயும் இல்லாத பொழுது சிறிய வயதிலே அவரை பூஜை செய்து கொண்டிருக்கிறாராம். தேவியை பார்த்து பூஜை செய்கிற பொழுது அம்மா பசிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது தேவியே தன்னுடைய ஸ்தனங்களிலே இருந்து பாலை சுரந்து அளித்தாளாம். தேவி சுரந்து அளித்த அந்த பாலினாலே ஆதிசங்கர பகவத்பாதர் எத்தனையோ அருமையான ஸ்லோகங்களை இந்த உலகத்திற்கு வழங்கி இருக்கிறார். அது ஞானத்தை தந்தது. அந்த பால் இருக்கிறதே ஞான பால் என்று சொல்லுவோம். அதே போலத்தான் திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறு. சீர்காழியிலே எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தோன்றிய அற்புதமான திருத்தலம். சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மையார் என்பவருக்கு குழந்தையாக தோன்றுகிறார். அந்த குழந்தைக்கு 3 வயது. தந்தை திருக்குளத்திற்கு குளிக்கச் செல்கிறார். அந்த குழந்தை 3 வயது குழந்தை தானும் வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறது. எவ்வளவோ சமாதானம் செய்து பார்க்கிறார்கள் தாயும் தந்தையும். இல்லை, நான் வருவேன், பரவாயில்லை, நான் கூட்டிட்டு கொண்டு போகிறேன் என்று தந்தை தோள்களிலே தூக்கி வைத்து கொண்டு குழந்தையை கொண்டு வந்து குளக்கரையினுடைய படிக்கரையிலே அமர வைத்துவிட்டு அவர் நீருக்குள்ளே சென்று தண்ணீரிலே மூழ்குகிறார். அப்படி மூழ்கிய உடனே சுற்றி பார்க்கிறது குழந்தை. தன்னுடன் வந்த தந்தையை காணோம் என்று சொல்லி அழத் தொடங்குகிறது. நாமெல்லாம் அழுதால் நம்முடைய வாய் குவிந்து போகும். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் அழுதாராம், அந்த வாய் மலர்ந்ததாம். ஆகையினாலே தான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள், நம்முடைய வாய் மனித வாய், அது புனித வாய் என்று சேக்கிழார் சொல்லுகிறார். புனித வாய் மலர்ந்து அழுத என்று சொல்லுவார் சேக்கிழார். அப்படி அந்த அழுத அழுகையின் குரல் யாருக்கு கேட்டது? தோணியப்பருக்கு கேட்டு விட்டதாம். அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமம். சீர்காழியிலே 12 பெயர்கள் அந்த ஊருக்கு இருக்கிறது. அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த தேவி இருக்கிறாளே திரிபுர சுந்தரி, அவளுக்கு அந்த நாமம், அந்த அருமையான அந்த நாமத்தை தாங்கிய தேவிக்கு இந்த அழுகுரல் கேட்டது. எம்பிரான் எம்பிராட்டியிடம் சொன்னாராம், நம்முடைய குழந்தை அழுகிறது, நீ உடனடியாக பாலை சுரந்து கொடு என்று கேட்டாளாம், சொன்னாராம். அப்படி சொன்ன உடனே அந்த பாலை தேவி சுரந்து அளித்தாள். பொற்கிண்ணத்திலே கொண்டு வந்து இன்றைக்கும் கூட சீர்காழியிலே ஞானசம்பந்தருக்கு திருப்பால் கொடுத்து அருமையான உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சீர்காழியிலே ஞானப்பால் கொடுக்கக்கூடிய உற்சவம். அப்படி ஞானப்பாலை தேவி சுரந்து கொடுத்தாளாம். தேவி சுரந்து கொடுத்த ஞானப்பாலை ஞானசம்பந்த பெருமான் அருந்தினார். பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு செய்வநெறி திருநீற்றின் ஒளி விளங்க அறந்தைகட புகலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி என்று பாராட்டி பாடுவார்கள். அந்த பாலை அருந்தினார். அந்த பாலை அருந்திய உடனேயே தந்தை குளித்து விட்டு மேலே ஏறி வருகிறார். இந்த காட்சியை தந்தை காணக்கூடிய அந்த பேர் அவருக்கு இல்லை. ஆனாலும் கூட குழந்தையினுடைய வாயில் ஓரத்திலே கொஞ்சம் பால் ஒட்டி கொண்டிருக்கிறது, அந்த அமுதம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை பார்த்த உடனேயே வேதாகம சாஸ்திரங்களிலேயும் ஆகமங்களிலேயும்
மற்றைய ஆச்சாரங்களிலும் சிறந்து இருக்கக்கூடிய அந்த தந்தை சிவபாத ஹிருதயர் யார் தந்தை எச்சில் பாலை உண்டாய் என்று கோபமாக கேட்டு ஒரு குச்சியை எடுத்து அடிக்க வருகிறாராம். வந்தவுடனேயே திருஞான சம்பந்த பெருமான் அருந்தியது அந்த 2 ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லுவார் சேக்கிழார். அப்படி ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் இரண்டும் தேவியினுடைய மார்பிலே இருந்து சுரந்தளித்த பாலாக இருந்ததினாலே அவர் உடனடியாக பதில் சொல்லத் தொடங்கியது. 3 வயது குழந்தை என்ன சொன்னது? தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று மிக அழகாக சொன்னதாம். என்னுடைய இறைவன், என்னுடைய பரங்கருணை வாய்ந்த தந்தை இங்கேதான் இருக்கிறான், தோடுடைய செவியனாக இருக்கிறான், விடை என்று சொல்லக்கூடிய காளை வாகனத்திலே ஏறி இருக்கிறான், தூவெண் மதியை சூடி இருக்கிறான், காடுடைய சுடலை என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை தரித்திருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என் உள்ளத்தை கவர்ந்திருக்கிறான். ருத்ரம் என்று சொல்லக்கூடிய மிக அழகான எம்பிரானுடைய மந்திரங்களிலே யஜுர்வேதத்தினுடைய நடுவாக இருக்கக்கூடிய அந்த மந்திரத்திலே ஸ்ரீருத்ரத்திலே ஒரு அழகான தொடர் வரும். ஓம் தஸ்கராணாம் பதையே நமக என்று ஒரு தொடர். அது என்ன அர்த்தம் என்று சொன்னால் திருட்டு கூட்டத்தின் தலைவனே என்று பொருள். அவன் எதை திருடுகிறானாம்? அடியார்களுடைய உள்ளத்தை எடுத்துக்கொள்கிறாராம். ஆகையினாலே தான் ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்லுகிறார்? என் உள்ளம் கவர் கள்வன் என்று சொல்லுகிறார். இதை பின்னாலே தன்னுடைய தந்தையை கோலோச்சு அடிக்க வந்தார் என்பதை சொல்லுமா போலே பதிவு செய்வார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதது என தாதையார் முனிவுறத் தான் என்னை ஆண்டவன் என்று சொல்லுவார். அந்த அடிசில் பொல்லாதது என தாதையார் முனிந்தார், முனிவுற்றார், கோவப்பட்டார். கோவப்பட்ட உடனே என்ன நடந்தது? எம்பெருமான் இங்கேதான் இருக்கிறான் என்று, எம்பெருமான் இவனன்றே இதோ இருக்கிறான் என்று காட்டினாராம். அப்படி மிகப்பெரிய ஞானத்தை பெற்று ஞானசம்பந்த பெருமான் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான தேவாரங்களை அள்ளி வழங்கி இருக்கிறார். முதல் 3 சைவ திருமுறையிலே முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் வழங்கிய அருமையான பாடல்கள். அத்தகைய பாடல்களை தரக்கூடிய அந்த ஞானம் எங்கே இருந்து அவருக்கு வந்தது? ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் தேவியினுடைய 2 மார்பிலே இருந்து சுரந்த அந்த பாலினாலே வந்தது. ஓம் அருமையான அந்த பராசக்தியினுடைய திருநாமம் இருக்கிறதே, அந்த திருநாமம்தான் 2 ஸ்தனங்களாக இருக்கக்கூடிய அந்த நாமம். வயிற்றினுடைய ஆழத்திலே இருந்து புறப்பட்ட அந்த ரோமத்தினுடைய கொடியிலிருந்து பழுத்த 2 ஸ்தனங்களுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். ஓம் நாபியால ரோமாவளி லதாபல குசத்வையே நமக என்று சொல்லக்கூடிய அந்த திருநாமம் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை அள்ளி வழங்க வேண்டும் என்று இந்த விடியற்காலை பிரார்த்தனை செய்து பராசக்தியினுடைய பேரருள் நல்ல நன்மையை இந்த விடியலிலே எல்லோருக்கும் உற்சாகமாக வழங்க பிரார்த்தனை செய்வோம். தொடர்ந்து சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பிரீத்தி, யூசுவலா எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் வரும். ஆமா. அண்ட் பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கும் ட்ரீம்ஸ் வருமா? ஓகே, சீரியஸாவா? ஆமா, ஏன்னா அனிமல்ஸ்க்கும் கண்ணு இருக்கு இல்லையா? சோ அதுவும் பாக்குற விஷயங்கள்லாம் பார்த்தனா தூங்கும் போது யோசிச்சு கனவா வரும். அண்ட் அதுவும் இந்த லெப்பர்ட் இருக்கு பாத்தியா, சிறுத்தை, அது வந்து லஞ்சுக்கு அப்புறம் நல்லா லஞ்ச் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்குச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் ட்ரீம் வேர்ல்ட்ல மூழ்கிடுமா. அடடே. சோ அது கனவுல மேபி ஒரு டீரை சேஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது அதுலயும் அதெல்லாம் குறிப்பா இருந்திருக்கு. எஸ், நீ கூட நோட்டீஸ் பண்ணிருக்கேன்னு தெரியல, வீட்ல நாய் வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து ஈஸியா பார்த்துருப்பாங்க. நல்லா நாய் தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ என் கால்லாம் வந்து ஆட்டும், அண்ட் திடீர்னு ஜர்க்கில் அப்படியே ஸ்பீடா எழுந்துக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன நினைப்போம், ஏதோ ஒரு நாய்ஸ் கேட்டு அந்த மாதிரி எழுந்திருக்கோ அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அப்படி இல்லை, ஆக்சுவலா அதுவும் வந்து நல்ல கனவு கண்டிருக்கு. ஓகேவா? லைக் எக்ஸாம்பிள் வந்து பயங்கரமா ஸ்பீடா ஓடுற மாதிரி இந்த மாதிரியான கனவுலாம் வந்தனால அது ஜர்க் ஆகி எழுந்து ஸ்பீடா ஏதாவது கால்லாம் ஆட்டும். ஓகே, ஸோ நம்ம வாழ்க்கையில் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது, கனவா வருதுன்னு நினச்சேன். அனிமல்ஸ்க்கும் இப்படி நடக்குதுன்றது உண்மையாக ஸ்ட்ரேஞ்சான ஃபேக்ட் தான். சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹாப்பியாக போகணும்னா என்னென்ன ஃபாலோ பண்ணுன்றதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறதுக்காக நம்மளோட சத்குரு ஜக்கி வாசுதேவ் காத்துட்டு இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது மனமே கேள்.
சத்குரு, லிங்க பைரவி கோவிலில் இருக்கிற சடங்குகளை வெளியில் இருக்கிற நகரங்களுக்கும் வழங்குறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இதில் ஈடுபடுறது எப்படி சத்குரு? இதெல்லாமே பலவிதமான கருவி. இந்த கருவி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நிறைய பேர் கையில் எடுத்துக்கணும். இதனால இவ்வளோ நாள் வெறும் ரொம்ப தீவிரமாக சாதனை செஞ்ச பைராகினி இருக்கிறாங்க, அவர் மட்டும் தான் எடுத்துருந்தாங்க. இப்போ நாம் நிறைய பேர் பக்தர் இருக்கிறதுனால அந்த மாதிரி தேவையான ட்ரைனிங் கொடுத்து எல்லா ஊர்லேயும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணுன்ற நோக்கம் இருக்குது. அப்படி ஆர்வம் இருந்தால் நம்ம ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எதுக்கு நாம் இந்த ஈஷா யோக மையத்தில் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பைரவி கோவில் வர வரைக்கும் எந்த விதமான சடங்கு, எந்த விதமான அந்த சடங்கு நோக்கி இருக்கிற எந்த விதமான கருவி நாம் உருவாக்கலைன்னா, நம்ம நாட்டில் இந்த சடங்குன்றது ரொம்ப பல விதமாக தப்பாக உபயோகப்படுத்திட்டாங்க. கோயிலுக்கு போனால் கடவுளைன்னு யாரும் நினைக்கிற மாதிரி இல்லை, காசு மட்டும் தான் நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க. இதனால இந்த விதமான கருவி நாம் எல்லாருக்கும் பரிமாறணுன்னா, எல்லாத்துக்கும் முக்கியமானது பரிமாறுறவங்க நானுன்ற நோக்கம் இருக்கக்கூடாது. நானுன்ற நோக்கமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் பரிமாறணும். தேவி இருக்கிறாங்க, நடுவில் நான் சேர்ந்தான் அசிங்கம். இது அந்த அசிங்கம் நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொன்னால் தேவையான எல்லாத்துக்கும் தேவையான உதவி சக்தி எல்லாம் நான் கொடுப்பேன். கடைக்கு போனாலே கொஞ்சம் காசு பற்றி மறந்து பேசிக்க முடியும் அவர் கூட, கடைக்காரன் கூட. கோயிலுக்கு போனால் காசு மறைக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. இதனால் நீங்கள் அப்படி உறுதி எடுத்தீங்கன்னா, கையில் எந்த மாதிரி சக்தி கொடுத்தாலும் சரி, நான் தப்பாக உபயோகப்படுத்த மாட்டேன், நான்ன்ற தன்மை இருக்காது, இன்னொருத்தருக்கு என்ன நல்லது அதை மட்டும் தான் பார்த்து பண்ணுவேன் என்ற உறுதி உங்களுக்கு இருந்தால், எல்லா விதமான உதவி சக்தி அதுக்கு என்ன தேவை எல்லாமே கொடுக்குற இது இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கணும். சத்குரு, நீங்கள் எங்கே போனாலும் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கோம், நீங்களும் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. எங்களுடைய கேள்வியெல்லாம் எப்போ தீரும், நாங்கள் எப்போ அந்த நிலைக்கு வருவோம்? நிறைய பேர் ஆரம்பத்தில் முதல்ல ரொம்ப கேள்வி கேட்டவங்க எல்லாமே இப்போ ஒரு கேள்வி இல்லாமல் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படின்னா அவருக்கு எல்லா பதில் கிடச்சிடுச்சா? அப்படி இல்லை, கேள்வி இல்லாமல் போச்சு. கேள்வி எதுக்கு இல்லாமல் போச்சுன்னா, அவருக்கு அவருடைய உணர்வில் அவருடைய புரிஞ்சுக்கிற தன்மையில் இது புரிஞ்சிருச்சு. என்னன்னா, பதிலுக்கு கேள்விக்கு ரெண்டுக்கு மூலம் நமக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு. அதனால் உள்நோக்கி பார்க்குறதுல பிஸியாக இருக்கிறாங்க. அதனால் என்ன கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போது. இந்த யோகா தினம்னால மக்கள் நடுவில் ஏதாவது விழிப்புணர்வு வருமா? இதனால் அவங்க யோகா கற்றுக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு வருமா? கட்டாயமாக வந்திருக்குது. கடந்த வருஷம் லட்சக்கணக்கில் மக்கள் இது கற்றுருக்காங்க. 1,00,000 இடங்களில் நாம் அந்த நாள் யோகா நடத்தணும். உலகம் முழுக்கமாக 100,000 places. இந்த யோகான்றது ஒரு கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. எப்படி வெளியே சூழ்நிலை
நமக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதோ அதே விதமாக நம்ம உள் சூழ்நிலை உருவாக்கிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு தொழில்நுட்பம் இருக்குதுன்றது இப்போது உலகத்தில் மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. எப்போ இந்த யுனைடெட் நேஷன்ஸு இல்லை இந்த ஈனா தேசத்தை இந்த ஆர்கனைசேஷனே யோகா டேன்னு ஒன்று உருவாக்குனாங்களோ இப்போது இது மதத்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு நாட்டு அடையாளத்துக்கு அப்பாற்பட்டது, இது உலகத்தில் எல்லா மக்களுக்கு தேவையானதுன்றது நல்ல ஒரு செய்தி போயிடுச்சு. இதனால ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்குது உலகத்தில். ரொம்ப லைஃப் ரொம்ப பரபரப்பாக இருக்குது. யோகா கற்றுக்கணும் அப்படின்றதும் அதை ரெகுலராக பண்ணணுன்றதும் வந்து இன்னொரு கமிட்மெண்ட்டை லைஃப்பில் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இதில் அந்த ஆர்வத்தை கொண்டு வருது சத்குரு? இப்போ யோகா பண்ணுறது என்ன காலையில் சாயந்தரம் உடல் திரிச்சுக்கிறதுன்னு ஒன்றும் இல்லை. ஈஷா யோகான்றது என்னென்னா நீங்கள் வாழ்கிற முறையே யோகாவை மாற்றிக்கிறது. நீங்கள் எப்படி உட்காந்துக்கிறீங்க, எப்படி சுவாசிக்கிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி உணர்றீங்க, இதே யோகாவை மாற்றிக்கிறது. யோகான்னா காலையில் 10 நிமிஷம் சாயந்தரம் 10 நிமிஷம் இப்படி இல்லை, நம்ம வாழ்கிற முறையே யோகா. இதுதான் ஒரு தனித்தன்மையான தன்மை ஈஷா யோகான்றதுக்கு. என்னதுக்குன்னா வாழ்கிற முறையே நாம் யோகமாக மாற்றிக்கணும். அப்போ தானே நாம் தொடர்ந்து அதில் இருக்க முடியும். ஜீவிதா, ஸோ நம்ம ட்ரீம்ஸ் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னோம் இல்லையா? இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக கூட இருக்கலாம், மேபி நீங்கள் சிரிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவுகள் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல வருமா. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கனவு வந்தது இல்லையே. அதுக்கான காரணமும் நான் சொல்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்மள 90ஸ்க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள். அதனால என்ன ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேபி 80ஸ்க்கு அப்புறம் கூட சொல்லலாம். 80ஸ்க்கு அப்புறம் பிறந்த எல்லாருக்குமே வந்து கலர்ல தான் கனவு வருதான். 80ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல வருதுன்னா, அவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பார்த்து ரொம்ப பழகிட்டாங்களாம். சோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் கனவுலயும் பிளாக் அண்ட் ஒயிட்லயே வருது. நம்மலாம் வந்து 80s 90ஸ்க்கு அப்புறம் பிறந்தோம்ல, சோ அதனால நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கலர் கலரா ட்ரீம் வருது. ஏன்னா வந்து டெக்னாலஜி வளர வளர கனவுகளும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பாக்குறது தான் நமக்கு கனவா வருது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். சோ மேபி அதனால அவங்க அந்த டைம்ல ஃபுல்லா வந்து டிவில மூழ்கி இருப்போம், மேபி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். ஓகே, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல மூலிகையில பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்காக நம்ம சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் ரெடியா இருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ பார்க்க போகிறது மூளையில் வந்து கட்டி வந்துடுதுன்றாங்க. மூளையில் கட்டி வராமல் தடுக்கிறதுக்கான மருந்து. மூளையில் எப்படி கட்டி வரும்? சாதாரணமாக பார்த்தா கண் வலி வரும். கண் வலி வந்தது கண் ரெண்டுலேயும் வந்து அழுக்குகள் வெளிவரும். இந்த கண் ரெண்டுலேயும் வர அழுக்குகளை அன்னைக்கே போய் மருந்தை போட்டு நிறுத்திடுவாங்க. நிறைய பேர் கண் வலி வந்துருச்சு, எனக்கு சென்னைக்கு கண் வலி வந்திருக்கு, அதனால் வந்து உடனே நிறுத்தினா தான் நான் வேலைக்கு போக முடியும்னு. கண்ணில் வந்து அழுக்குகள் வந்தால் ரொம்ப நல்லது. இப்போது கண்டிப்பாக வந்து சிறுநீர் கழிச்சாதான் நம்ம வாழ முடியும். சிறுநீர் கழிக்காமல் நான் அடக்கணும்னா உள்ளே வந்து நின்று சிறுநீர் பாதை வந்து சிறுநீரகம் கெட்டு போயிடும். மலத்தை கட்டுப்படுத்தா உடல் முழுவதும் கெட்டு போயிடும். அதேமாரி மூக்கில் அடைப்பு இருந்தால், மூக்கு சிந்தாமல் இருந்தால் மூச்சு விடவே முடியாது. அப்போது தலையில் இருக்கிற அழுக்கு எது வழியாக வரும்? கண் வழியாக வருது. கண் வழியாக வந்தால் நல்லது. அப்போ தலைக்குள்ளே இருக்கிற அழுக்கு முழுவதும் கண் வழியாக வருதுன்னா கண் வலி வந்தால் நல்லது. அது வந்து தவறே கிடையாது. மருந்தை போட்டு கண்ணு கெட்டவங்க தான் இருக்காங்க. கண்வலிக்கு மருந்தை போட்டு கண்ணு கெட்டு எங்கள் ஊரில் ஒரு ஆள்லாம் இருக்கார். கண்வலிக்கு தான் மருந்து போட்டார், கண் ரெண்டுமே போயிடுச்சு. அப்போ கண்வலிக்கு மருந்து போடாமல் இருந்தால் கண் கெடாது. அப்போது வந்து உள்ளே இருக்கிற அழுக்குகள், தலையிலிருந்து வர அழுக்குகள் எல்லாமே கண் வழியாக வரணும். கண் வழியாக வந்தால் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டிங்கன்னா 40-45 நாள் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ 45 நாள் எங்கே இருக்குது அந்த அழுக்குகள்? எங்கேருந்து வருது? உற்பத்தி ஆகுது இல்லை, ஏற்கனவே தலைக்குள்ளே இருக்கிற பாதையில் இருக்க அழுக்குகள் முழுவதும் கண்ணு வழியாக வெளியே வரும். நெத்திக்குள்ளே இருக்க அழுக்குகள்லாம் வெளியே வரும். இதை தடுக்கக்கூடாது. உடனே போய் நான் வந்து மருத்துவமனைக்கு போவேன், உடனே போய் நிறுத்துவேன். சித்த மருந்தை ஊற்றி அதை நிறுத்தலாம், அதையும் நிறுத்தக்கூடாது. உள்ளே இருக்க அழுக்குகள் கண்டிப்பாக வரணும். அப்படி நிறுத்தினவங்களுக்கு உள்ளே வந்து கட்டி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த அழுக்குகள் தான் கட்டியாகும். அந்த அழுக்கு தங்கி தான் கட்டியாகுமே தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் தலைக்கு எண்ணெயே தேய்க்காமல் இருப்பீங்க. அப்போ தலையில் துவாரங்கள் திறந்துருக்கும். தினந்தோறும் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போகும்போது இந்த கரிமல வாயு எல்லாமே போய் தலையில் அழுக்காகி அது மண்டைக்குள்ளே அழுக்காக தான் இறங்கும்.
அதுவே போய் உங்களுக்கு மூளைக்குள்ளே கட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டோம்னா அந்த துவாரங்கள் முழுவதும் தேங்காய் எண்ணெய் அடைச்சிரும், உள்ளே போய் அழுக்குகளை போக விடாது. அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெயை தேய்க்க சொல்கிறோம். நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் ஏன் தேய்க்கிறது இல்லை? அது வந்து முடி பறந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும், அது பார்க்க அழகாக இருக்கும். முடி பறக்கிறது அழகே கிடையாது. உள் உறுப்புகள் நல்லா இருந்தால் தான் அழகு. தலைமுடி கொஞ்ச நாளில் போயிடும் தன்னால். இதை வந்து தட்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றுமே கிடையாது. ஆமாம், உள்ள தலைக்குள்ளே அழுக்கு இறங்கிருச்சுன்னா, மூளையில் கட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு செயல்திறன் முழுவதும் போயிடும். மூளையில் கட்டி வர்றதுக்கும் அங்கே லேசாக கட்டி இருந்தால் அதை வெளியேற்றுறதுக்கான மருந்து இப்போ பார்க்குறோம். இதில் வந்து புளியாரையை பயன்படுத்துகிறோம். இது ஏற்கனவே வள்ளலார் சொன்னது அந்த புளியாரை. இந்த புளியாரையை பயன்படுத்தும் போது தலையில் வந்து உள்ள அழுக்குகள் நிற்காது. அழுக்குகள் நிற்காமல் இருந்தாலே கட்டிகள் வராது. அழுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கு எது வழியாக வரும்? ஒன்று காது வழியாக வரும், இல்லைன்னா மூக்கு வழியாக வரும், இல்லைன்னா கண் வழியாக வரும். இதெல்லாம் வர விடாமல் நம்ம தடுக்கக்கூடாது. வந்தால் வரட்டும்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் வெளியெடுக்கிறதுல தான் குறியாக இருக்கணும். ஏன் குற்றாலத்தில் போய் குளிக்கிறாங்க? தலையில் அடிக்கிற அடியிலேயே வாய் வழியாக அந்த அழுக்கு வந்துடும், கண் வழியாக கண் அப்போவே பொங்கிடும் சில பேருக்கு. ஏன் அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியில் வந்துடுது? அந்த தலையில் நீர் அடிக்க அடிக்க வெளியில் வரும். கிராமப்புறங்களில் ஏற்கனவே மோட்டார் தண்ணி 5ஆஸ் மோட்டார் 10ஆஸ் மோட்டார் வச்சு தலையில் அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே கண்ணுக்குள்ளே எதுவுமே இருக்காது, தலையில் எந்த ஒரு அழுக்கும் இருக்காது, பிச்சுக்கிட்டு வந்துடும். இங்கே சாதாரணமாக தலையில் மோந்து ஊற்றி குளிக்கிறதால உள்ள அழுக்குகள் அப்படியே தேங்கி நிற்கும். ஏன்னா தலையில் வேகமாக அடித்தா அழுக்குகள் வெளியில் வரும். அது அந்த முறையில் குளித்தா ரொம்ப நல்லது. இந்த புளியாரையை பயன்படுத்தும் போது அழுக்குகளை வெளியேற்றுறதுல இது நல்ல ஒரு மருந்து. தலைக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை ரொம்ப வேகமாக வெளியேற்றும். அதோடு சேர்த்து கொத்தமல்லியை பயன்படுத்துகிறோம். கொத்தமல்லியை பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய வந்து பித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, உடலை பாதுகாக்கக்கூடியது. இதோட பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டு வந்து சளி எவ்வளோ இருந்தாலும் மண்டையில் நிறைய சளி கோர்த்துருக்கு, நீர் கோர்த்துருக்குனாலும் இந்த பூண்டை பயன்படுத்தும் போது அந்த நீர்களை வெளியேற்றும், சளியை வெளியேற்றும். சளி இருந்தாலும் கட்டுப்படுத்தக்கூடியது. காய்ந்த மிளகாய்னா வர மிளகான்னு சொல்கிறேன். இந்த வர மிளகாயை சேர்க்கும்போது இதனுடைய காரத்தன்மை போய் அந்த காட்டமானது மேலே ஏறி உள்ளே இருக்கிற அழுக்குகளை எடுக்கும். எப்படி அடுப்பில் தீயை வச்சதும் மேலே போகுதோ அதே மாதிரி அதிக காரம் சாப்பிட்டதும் கண்ணை தான் போய் பாதிக்கும், கண்ணில் போய் எரிச்சலை உண்டாகும். அந்த காரம் போய் மேலே ஏறும்போது தலையில் இருக்கிற அழுக்குகள் வந்து சுத்தமாகிறதுக்கு தான் பச்சை மிளகாயை பதில் காஞ்ச மிளகாயை பயன்படுத்தணும். இது வர மிளகான்னு சொல்கிறாங்க. பச்சை மிளகாயை பயன்படுத்தினா அது வேறு மருத்துவம் ஆயிரும். காஞ்ச மிளகாயை தான் பயன்படுத்தணும். இதில் வந்து புளியை கண்டா, காட்டில் புளியை கண்டா எல்லாருக்கும் பயம், வீட்டில் புளியை கண்டா உடலுக்கே பயம். உடலில் எந்த இடத்துல அழுக்கு இருந்தாலும் புளி கரைச்சி எடுத்துரும். இந்த புளி ரசமே வைக்கலைன்னா இன்றைக்கி எல்லாருமே மருத்துவமனையில் தான் இருக்கணும். ஏன்? இன்றைக்கி இருக்கிற சாப்பாட்டில் இருக்கிற விஷத்தை முழுவதும் இந்த புளிக்கு ஓரளவுக்கு அந்த ரசஞ்சோறில் நம்ம உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ரசம் சாப்பிட்றதால ஏற்கனவே இருக்கிற ரசாயன பொருட்களுக்கு அந்த ரசம் வந்து உருக்கி எடுத்து சிறுநீரலையும் மலத்திலையும் வெளியேற்றி விட்டுருது. இந்த புளியே போடாமல் இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். இன்றைக்கி இருக்கிற அரிசியை சாப்பிட்டதால கிட்னி போயிடும், உங்களுக்கு எல்லாமே பழுதாயிடும், நம்ம உடல் வந்து ரொம்ப பாதிப்பாயிடும். அதனால தான் இந்த புளி வந்து பழைய புளியாக எடுத்துக்கிறோம். இது வந்து போன வருஷத்து புளி, அதனால தான் கருப்பாக இருக்குது. இப்போத்தி புளி பார்த்திங்கன்னா வெளுப்பாக இருக்கும். அதனால் புளி பழசு படப்பட அதுக்கு மருத்துவ குணம் அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய புளினா இதை தூக்கி போட்டுருன்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து அதிகாரிகள் வர்றாங்க. அதில் தப்பே கிடையாது, அவங்க தூக்கி போடக்கூடாது, வச்சிருக்கணும், அவங்க வீட்டுக்காவது வச்சுக்கிறணும். பழைய புளியை சாப்பிட்டா கர்ப்பப்பை இறக்கமே வராது. பெண்கள் வந்து பழைய புளி சாப்பிட கர்ப்பப்பை பலமாகும். கர்ப்பப்பை வந்து இந்த பல்கி யூட்ரஸ்ன்றாங்களா அதெல்லாம் சரியாகும். அதனால் பழைய புளியை தான் பயன்படுத்தணும். வீட்டில் புது புளியை பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு 2 தக்காளி பழத்தை போட்டு போயிடலாம். பழைய புளியை பயன்படுத்த நிறைய பலன்கள் கொடுக்கும். அதோடு சேர்ந்து சீரகத்தை பயன்படுத்துகிறோம். சீரகம் பயன்படுத்தும் பொழுது உடல் சீராக்கக்கூடியது, உடல் மட்டும் இல்லை உடல் முழுவதும் தங்கமாக்கக்கூடியது. தலைக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை வெளியெடுக்கிறதுக்கு சீரகத்தை தான் பயன்படுத்துகிறோம். நம்ம சாப்பிட்டு முடித்ததும் கொஞ்சம் சீரகத்தை சாப்பிட்டோம்னா அது ஒரு சுகமாக இருக்கும். மயக்கமாக இருந்தாலும் அந்த மயக்கத்தை சரி செய்கிறதுக்கு சீரகத்தை சாப்பிட்றோம். இதோடு சேர்த்து நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். வேறு எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெயை பயன்படுத்தினா நல்லதை மட்டுமே செய்யக்கூடியது. இந்த மருந்தை தயாரித்து நம்ம தலையில் கட்டி வராமல் தடுக்கிறதுக்கான மருந்தை இப்போ நம்ம தயாரிப்போம். இந்த புளியாரை வந்து ஒரு 10 கிராம் அளவுக்கு இருக்குது. இது அப்படியே வந்து நறுக்கி போட்டுடணும்.
கருவேப்பிலை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம். அது ஒரு 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாமே வந்து நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்து துவையல் மாதிரி பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுட்டு வரணும். இந்த புளியாரைன்ற மூலிகை வந்து கிடைக்கிறது அரிது. கிடைக்கிற அப்பெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வரணும். கொத்தமல்லி தழை அது ஒரு அதே அளவுக்கு எடுத்துக்கிறணும். 10 கிராம் 5 கிராம் எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நரிக்க பூண்டு வந்து பெரியதாக இருந்தாக்கா 4 பல்லு போடுங்க, சிறியதாக இருந்தாக்கா 4-5 சேர்த்து போட்டுருங்க. இதை மெல்லிசா நறுக்கி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதை வதக்குறதுக்கு பச்சை வாசம் போயிட்டு சீக்கிரமாக நல்லா வதக்கி எடுத்து அதை அரைச்சி சாப்பிடணும். உள்ளுக்குள்ளே மிளகாய் வத்தல் வந்து ஒரு 3, காஞ்ச மிளகாய் வத்தல் வந்து 3 வத்தல் வந்து போட்டுக்கிறணும். இப்போ சீரகம் வந்து இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இது எல்லாமே வந்து மொத்தமாக போட்டு அதை வதக்கி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயில் தான் வதக்கி எடுக்கணும். ஏற்கனவே வந்து புளியாரை வந்து நல்லா புளிப்பாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக வந்து நாம் புளி சேர்த்துக்கிறணும். 10 கிராம் விதை நீக்கிய புளி. பழைய புளியாக இருந்தாக்கா ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டா போதும், ஒரு நெல்லிக்காய் அளவு. இந்த சூடாக இருக்கிறப்ப அந்த எண்ணெயிலே போட்டுட்டிங்கனாக்கா நல்லா வளவளப்பாக நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பனை வெல்லம், இந்த கார்ப்புத்தன்மை உள்ளுக்க இருக்கிற அந்த கரகரப்பு இதெல்லாம் போக்குறதுக்கு புளியாரையினுடைய ஒரு நமைச்சல் நமனமான்னு இருக்கும். அந்த இது போக்குறதுக்காக நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால நாக்கு அரிச்சல் எடுக்குது செய்து அப்படின்றத இந்த பனை வெல்லம் சேர்த்துட்டோம்னாக்கா நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிடலாம். அதனால் கொஞ்சமாக வந்து பனை வெல்லம் சேர்த்துடணும். இப்போ இதை எல்லாமே வந்து நல்லா அரைச்சி எடுத்து துவையலை பண்ணிடுறோம். தலையில் கட்டி வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து நம்ம இப்போ தயாரிச்சிருக்கோம். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். மிஷினில் விட்டு தான் அரைச்சிருக்கோம். இதில் அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதனால் நல்லா மிஷினில் விட்டு கூழாக அரைச்சி எடுத்து இதை வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் இல்லை நேரடியாக சாப்பாட்டுக்கு சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து குறைஞ்சது 10 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாது. இதை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம்னா தலைக்குள்ளே கட்டி வர வாய்ப்பே இருக்காது. உள்ளே இருக்க அழுக்குகளை சுத்தம் செய்யும். ஏன்னா அது புளியாரை சேர்ந்துருக்கு, அதோட கருவேப்பிலை சேர்ந்துருக்கு, கொத்தமல்லி சேர்ந்துருக்கு, பூண்டு, காஞ்ச மிளகா, புளி, சீரகம், பனை வெல்லம், நல்லெண்ணெய் இதை எல்லாத்தையும் வறுத்தெடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை சாப்பிடும் பொழுது தலையில் இருக்க பாரம் குறையும். தலையில் ஏதோ இருக்காமல் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும். இது தினந்தோறும் சாப்பிடணும். இதை சாப்பிட சாப்பிட உடல் சுத்தமாகும், தலையில் உள்ள அழுக்குகள் சுத்தமாகும். தலையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருந்தாலே தலை கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க சுலபமாக இருக்குது, தலைக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை தலை பாரமாக இருக்குது, தலையில் ஏதோ இருக்குனாலே வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரீத்தி,
நான் நேத்து சொல்லியிருந்தேன் பாத்தியா, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்ட்டு. நல்லா தூக்கத்துல இருப்போம், கனவு வந்ததுனால திடீர்னு எழுந்துப்போம். ஆமா. சரியா, அந்த மூமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, நமக்கு கனவுல வந்து என்னென்ன கனவு வருதோ, இன்கேஸ் நம்ம டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளும் வந்து தூக்கத்திலே வந்து கை கால்லாம் ஆட்டுவோமா. இதெல்லாம் நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியான்னு எனக்கு தெரியல. பட் நீ சில படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து ஹீரோஸ் வந்து ட்ரீம்ல அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவர் வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே போதும் கனவு கண்டது எழுந்துட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து 100% உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கனவு வருதோ, கனவு தூக்கத்துல இருந்தாலுமே நம்ம வந்து பாடி மூவ்மெண்ட் எல்லாம் வந்து கொடுப்போமா. ஓகேவா. அண்ட் இன்கேஸ் வந்து நீ வந்து ஒரு ரொம்ப பயங்கரமான பேய் கனவு இந்த மாதிரி எல்லாம் உனக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம மேல பேய் இருக்கு அப்படின்லாம் நினைச்சிட்டு நீ காலையில எழுந்துகிட்டேன்னு வச்சுக்கோ, அதான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட். திடீர்னு பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை விரிச்சு பார்க்கும்போது நம்மளால அசைய முடியாதான். ஓகே. அதுல இருந்து நம்ம வெளி வந்திருக்க மாட்டோம் ஃபுல்லா. ஓகே. சோ அதனால ஆனா சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, பேய் வந்துருச்சு அப்படின்லாம் நினைச்சுப்பாங்க. ஓகே. பட் வந்து இந்த பேய் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். மறுநாள் காலையில் எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஃபீல் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ரேபிட் ஐ மூவ்மெண்ட். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. இதை தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி ரெடியாக இருக்காரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 29ஆம் தேதி 6வது மாதம் 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உத்தியோகத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுகிறது. பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படுகிறது. பண வரவு மனதிற்கும் உங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்துடன் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உங்களுடைய தைரியத்தில் திடீரென்று தடுக்கம் ஏற்படும். அந்த தயக்கம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குலதெய்வ வழிபாடுடன் விநாயகரை மனதில் தியானித்து அன்றாட இன்றைய பணிகளை ஆரம்பியுங்கள். எடுத்த காரியத்தில் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தை ஸ்தானத்தில் உள்ள கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை என்பதனால் தென் தடவி வார்த்தை பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வீணாக பயந்து உங்களையும் குடும்பத்தினரும் பிரச்சனைக்கு ஆட்படாமல் எது வந்தாலும் நமக்கு ஒன்றும் தீங்கு வராது என்ற நம்பிக்கையுடன் இருப்பது பெரிய அளவு ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும். லாபமான அமைப்புக்கு உண்டான நாளாக காணப்படுகிறது. கடல் கடந்த பயணத்தின் போதும் குடும்பத்திற்காக வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் வெற்றிகள் ஏற்படுகிறது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதுடன் சேமிப்புக்குண்டான முயற்சிகளும் வெற்றிகள் ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் தீர்வு ஏற்படக்கூடிய நாள். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் ஏற்படும். உத்தியோகத்திற்கே செல்லாமல் டிமிக்கி கொடுத்திருந்தவர்கள் கூட அதற்கு கண்டிப்பாக சென்று விட்டு வருவதற்குண்டான அனுகூலமான நாளாக காணப்படுகிறது. மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கிறது. புது உத்தியோகம் கிடைப்பது மனதிற்கு பிடித்த சந்தோஷமாக காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் அனுகூலம் காணப்படுவதுடன் தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு சிவாலய தரிசனம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் ஜவாப் ஜாமீன் கொடுக்காதீர்கள். தந்தை வழி தேகாரைக்கும் தந்தை வழி உறவுகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தி விடலாம். திடீரென்று யாரை பற்றி புறம் கூறுவது உங்களுக்காக எதிர்மறையாக வரலாம். அதன் மூலமாக தேவையில்லாத அவமானங்கள் வரலாம். எனவே எந்த குறையும் யாரிடத்திலும் பேசாதீர்கள். முடிந்த அளவு குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யுங்கள். எல்லா விஷயத்திலும் ரகசியங்களை
பரம ரகசியமாக வைத்துக்கொள்வதே ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகன அமைப்புகள் அனுகூலங்களை பெற்றுத் தருகிறது. உணர்ச்சி வசப்படுவது, துணை அல்லது துணைவியாருடன் சண்டையிடுவது, பிள்ளைகளுடன் தேவையில்லாத தார்மாராக பேசுவது, உறவினருடன் சண்டை போடுவது, நல்ல நண்பர்களை தேவையில்லாமல் கேலி செய்து அதன் மூலியமாக பிரச்சனை ஏற்படுவது, அதே சமயம் உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ பண வரவிலோ பயணங்களிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு அவமானப்படுத்தக்கூடிய பேச்சுகளை நிறுத்திவிட்டால் இன்றைய சந்திராஷ்டம் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு அனுகூலங்கள் காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உஷ்ணமான சூழ்நிலை காணப்படுகிறது. குடும்பத்தில் சிலருடைய தலையீடு பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். பொறுமையாக இருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். கண்டிப்பாக தொழில் அமைப்பில் இருப்பவர்களோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தன்னம்பிக்கை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது, புது முயற்சிகள் வெற்றிகள், புது வங்கிகளால் மிகப்பெரிய ஆதாயங்கள், மன சங்கடங்கள் படிப்படியாக குறைவது, நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து தீர்வு ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி ஏற்படுவது, அரசமைப்பிலிருந்து சங்கடங்களுக்கும் தீர்வு ஏற்படுவது, அதே சமயம் தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், தாய் தந்தையர் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம், பூர்வ புண்ணிய அமைப்புக்காக மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடு, அபிராமியில் 40வது பாடல் ஜபிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுபவிரய பிராப்தம் காணப்படுவதனால் எல்லா விதமான சுபகாரியத்திற்கும் ரெடியாக இருங்கள். அசையமசை பொருள் சேர்க்கைக்காக கடன் பெற்றாலும் சந்தோஷமான அமைப்பே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் தந்தையரோட உடல்நிலை அதிக முக்கியத்துவம், உங்களுடன் பிறந்த மேலாக உள்ள சகோதர சகோதரர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம், அவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்திற்கு பிரிவதற்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைக்கு செய்தே தீர வேண்டும். நம்மளுடைய பணிகள் இந்த உலகத்தில் எதற்காக கடவுள் கொடுத்தானோ அதை மீறாமல் இருப்பது நன்மை தரும். குறிப்பாக எல்லா விஷயத்திலும் சுபகாரியத்திற்கு நீண்ட நாட்களாக குடும்பத்திலே தடை இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சிகள் வெற்றி, செவ்வாயின் ஆதிக்கம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, புது உத்தியோக பிராப்தங்கள், மண்ணால் ஏற்பட்ட பாதிப்பு நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், எது செய்வது எதை விடுவது என்று தெரியாதவர்கள் கூட தானாக குழப்பி எல்லாவற்றிலும் ஒரு பய அமைப்பு, நமக்கு எல்லாமே சங்கடங்களாக காணப்படும் என்பது எல்லாம் இருந்தாலும் அவையெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை இன்று பெற்றுத்தரக்கூடியதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவிய வார்த்தை பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் ஏற்படும். குறிப்பாக இரத்தத்தில் குறைபாடு உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெளிவட்டாரம், தொழிலமைப்பு, அபிவிருத்தி, லாபம் பன்மடங்கு உயர்வது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்வது, வியாபாரிகளுக்கு புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, சிலருக்கு பெரிய கௌரவ தலைவர் என்ற பட்டம் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி,
வணக்கம். ஓகே, ஸோ ஜீவிதா ட்ரீம்ஸ் பற்றி நிறைய சூப்பரான விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கேட்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய பேசணும் போல இருக்குது. ஆனால் வந்து டைம் இல்லைன்ற ஒரே காரணத்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிட்டு நாளைக்கு வந்து பேசிடலாமா? எஸ், கண்டிப்பாக நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து ட்ரீம்ஸ் பற்றின பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கவலையப்படாதீங்க, நாளைக்கும் இதே டாப்பிக்கோட நாங்கள் 2 பேரும் வரோம். Until then, bye from Jeevitha along with Preeti Suresh from the entire team of புத்தம் புது காலை. Bye. Bye.